எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். சித்திரையில் மதுரை கூடினால் சிவனுக்கும் பெருமாளுக்கும் சமயம் உண்டோ? ஜாதி சனங்க கோடி சனங்க ஜாதி மறந்து கூடுதே எங்கே என்று பார்ப்போம். மலையத்வஜ பாண்டியன் காஞ்சனமாலை தம்பதிகளுக்கு தவத்தின் பலனாக யாக குண்டலத்தில் 3 வயது சிறுமியாக தோன்றிய மீனாட்சி 3 தனங்களோடும், அதாவது 3 மார்பகங்களோடு பிறந்தும், அதாவது 3 பெரும் சக்தியான படைத்தல், காத்தல், அழித்தல் குணங்களோடும் மதுரையை நீதி, நேர்மை மற்றும் வீர வீரத்தோடு மக்களுக்கு பாதுகாப்பையும் செல்வ செழிப்பையும் அளவில்லா மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறாள். பின் திருமண வயது வந்தவுடன் சுந்தரேஸ்வரராக அவதரித்த சிவபெருமானை திருமணம் முடிக்கும் நேரத்தில் 3வது தனம் சூட்சமமாக மறைகிறது. அதாவது படைத்தல், காத்தல் தவிர்த்து அழித்தல் சக்தியை சூட்சமமாக மறைத்து சிவபெருமானாகிய சுந்தரேஸ்வரருடன் தம்பதி சமைந்தராக காட்சி தருகிறார். ஆக பெண்களிடம் படைத்தல், காத்தல் சக்தியோடு அழித்தல் எனும் சக்தியும் சூட்சமமாக மறைந்துள்ளது என்பதையே மீனாட்சியின் அவதாரம் உலக மக்களுக்கு பெண்களின் உரிமை, முக்கியத்துவம் மற்றும் பெண்களின் பெருமையை வெளிப்படுத்துகிறது. மேலும் இது ஆண் மற்றும் பெண் சக்தியின் ஒருங்கிணைப்பு, சமநிலையால் ஏற்படும் முழுமையையும் வெளிப்படுத்துகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை காண வைகையாற்றின் வழியாக மதுரைக்கு பலவித அலங்காரங்களுடன் தங்க குதிரையில் வந்து கொண்டிருக்கும் போதே தங்கையின் திருமணம் முடிந்ததை அறிந்து வருத்தத்துடன் வைகை ஆற்றின் கரையில் தங்கி பின் பக்தர்களின் வேண்டுதலுக்கு மனமு வந்து ஆற்றில் இறங்கி பக்தர்கள் பரவசப்படுத்தி ஆசி வழங்குகிறார். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் மனமகிழ்ச்சியோடு தங்கள் ஊர்களுக்கு திரும்புகின்றனர். சித்திரை திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது பெண்கள் திருமண பந்தம் நீடிக்க புது தாலி மாற்றிக்கொண்டு மனமகிழ்ச்சி அடைகின்றனர். இது ஜாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்ட ஜனவசியம் கொண்ட மக்கள் திருவிழாவாகவும் மதுரையின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தவும் இது சைவ சமயத்தின் மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் வைணவ சமயத்தின் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தையும் இணைக்கும் தனித்துவமான திருவிழாவாகும். மதுரை மக்களாகிய எங்களுக்கும் தமிழ் வருடத்தின் முதல் மாதமாகிய சித்திரை மாதத்தில் தெய்வங்களே எங்களை தேடி வந்து ஆசீர்வதித்தும் உற்சாகப்படுத்தியும் மகிழ்வித்தும் பரவசப்படுத்துகிறார்கள். உலக மக்களே ஓடி வாருங்கள் எங்கள் மதுரைக்கு. மக்கள் திருவிழாவை கண்டும் தெய்வ ஆசி பெற்றும் மனமகிழ்ச்சியோடும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.